வேளச்சேரி தொகுதியில் வெற்றி பெற போகும் வேட்பாளர் யார்? தமிழக சட்டப்பேரவை தொகுதிகளின் வரிசையில 26வது இடத்துல இருக்கிற தொகுதி வேளச்சேரி. தொகுதி மறுசீரமைப்புக்கு அப்புறமா கடந்த 2011ஆம் ஆண்டு இந்த தொகுதி உருவானது. இந்த தொகுதியில வேளச்சேரி, விஜயநகர், அடையாறு கிழக்கு, அடையாறு மேற்கு, அதுக்கப்புறம் திருவான்மையூர் கிழக்கு மற்றும் திருவான்மையூர் மேற்கு, தரமணி, பெசன்ட் நகர் ஆகிய பகுதிகள் உள்ளடக்கி இருக்கு. சென்னையில இருக்கிற 16 தொகுதிகள்ல அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியில 2வது இடத்துல வேளச்சேரி தொகுதி இருக்குது. வேளச்சேரியோட முக்கிய அடையாளமா ஆசியாவிலே மிகப்பெரிய ஷாப்பிங் மாலான பீனிக்ஸ் மாலும் பறக்கும் ரயில் நிலையமும் திகழ்கிறது. வேளச்சேரி தொகுதியில தாழ்த்தப்பட்ட சமூகம், நாய்க்கர் சமுதாய மக்கள் அதிக அளவுல வசிக்கிறாங்க. அதோட வேளச்சேரி தொகுதியில கிராமமணி, முதலியார், பிராமணர் மற்றும் கிறிஸ்துவர்களும் இருக்கிறாங்க. இந்த தொகுதியில ஆண்கள் 1,02,235 பேரும், பெண்கள் 1,09,411 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 45 பேர் அப்படின்னு மொத்தம் 2,11,691 வாக்காளர்களும் இருக்கிறாங்க. மழைக்காலங்கள்ல வேளச்சேரி, தரமணி பகுதிகள் தண்ணீர்ல மூழ்கும் நிலை பெரும் பிரச்சனையாவே இருக்குது. குடியிருப்புகளை சுத்தி தண்ணீர் தேங்குவதால மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போற அபாய நிலையும் ஏற்படுது. மழைநீர் வடிகால் உள்ளிட்ட கட்டமைப்புகள் இருந்தாலுமே மழைக்காலங்கள்ல மக்கள் அவதிக்குள்ளாவது நீடிச்சுதான் வருது. இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும் அப்படிங்கிறது மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இருக்குது. அதே போல சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பெருங்குடியில உள்ள குப்பை கிடங்குல வேளச்சேரி மக்கள் சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படும் அபாயமும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. இந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணணும்னு மக்கள் தொடர்ந்து கோரிக்கையும் வச்சுட்டு வராங்க. வேளச்சேரி தொகுதியில வசிக்கிறவங்கள்ல பெரும்பாலானோர் ஐடி நிறுவனங்கள்ல தான் பணியாற்றிட்டு வராங்க. ஐடி நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்க, அரசு ஊழியர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள்னு தினமும் ஆயிரக்கணக்கானோர் வேளச்சேரி, தரமணி ரயில் நிலையங்கள்ல இருந்து பறக்கும் ரயில்கள்ல பயணம் செஞ்சுட்டு வராங்க. இந்த ரயில் நிலையங்கள்ல வாகன நிறுத்தும் இடங்களை முறைப்படுத்தணும், பாதுகாப்பை அதிகப்படுத்தணும்னு மக்கள் தொடர்ந்து கோரிக்கையும் வச்சிட்டு இருக்காங்க. வேளச்சேரி தொகுதியில முதல் முறையா 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக சார்பில் போட்டியிட்ட எம்.கே. அசோக் குமார் தான் வெற்றியும் பெற்றாரு. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக கூட்டணியில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட அசன் மௌலானா 68,493 வாக்குகளை பெற்று வெற்றியும் பெற்றாரு. இந்த தேர்தல்ல வேளச்சேரி தொகுதியில திமுக கூட்டணியில காங்கிரஸ் சார்பில் அசன் மௌலானா, அதிமுக சார்பில் எம்.கே. அசோக், தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர். குமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் கீர்த்தனா ஆகியோரும் போட்டியிடுறாங்க. காங்கிரஸ் வேட்பாளர் அசன் மௌலானா, அதிமுக வேட்பாளர் எம்.கே. அசோக் ஆகிய 2 பேருமே இந்த தொகுதியில நின்று ஏற்கனவே வெற்றியும் பெற்றிருக்காங்க. இந்த தேர்தல்ல இந்த இருவருக்கும் தான் கடுமையான போட்டி நிலவும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல தாவேகா வேட்பாளர் ஆர். குமாருக்கும் இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள் மத்தியில ஆதரவு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. நாம் தமிழர் கட்சி சார்பில் எம். கீர்த்தனா இந்த தொகுதியில கடந்த முறையே போட்டியிட்டு தோல்விய தழுவினாங்க. இந்த முறை வெற்றி பெறுவதற்காக தீவிரமா களப்பணியும் ஆட்சி வரதா தகவல் கிடைச்சிருக்கு.